ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா பிங்க் கலர் தோசை, அதாவது பிங்கி தோசை தான் பார்க்க போகிறோம். அதாவது செம்பருத்தி பூ வச்சு செய்கிற தோசை. அதுக்கு வந்து செம்பருத்தி பூ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து பறிச்சிக்கிறோம். அது நல்லா ஃப்ரெஷ்ஷாக உள்ளதாக பார்த்துக்கோங்க, பூச்சிலாம் இல்லாமல் நல்லதாக பார்த்துக்கோங்க. அதை இதழை மட்டும் தனித்தனியாக எடுத்துக்கணும். மீதி இந்த காம்பு அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு இதழை மட்டும் தனித்தனியாக எடுத்துக்கிறோம். அது எல்லாத்தையும் எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கிறோம். அதை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிட வேண்டியதுதான். அந்த இலையை மட்டும் சேர்த்து அரைச்சிடுறோம். அரைச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி பேஸ்ட்டாக வந்துடுது. இது கொஞ்சம் திக்கான பேஸ்ட்டாகவே தான் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணியெல்லாம் ஊற்றி அரைக்காதீங்க. ஃபஸ்ட்டு ட்ரையாக அரைச்சிக்கோங்க, அதுக்கப்புறம் வேணால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. அதோடு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து நார்மலாக அரைச்சி வச்சுருப்போம்ல இட்லி மாவு, அதை தான் அதோட மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ இந்த பேஸ்ட்டு ஒரு பங்கு இருந்துச்சு அப்படின்னா அதோட 2 பங்கு அளவுக்கு இந்த தோசை மாவை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அது 2 பங்கு அளவுக்கு அதில் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா லைட் பிங்க் அப்படி ஒரு பீச் கலர் மாதிரி கிடைக்கும். அது வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அந்த கலர் வந்ததுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம தோசை சுட வேண்டியதுதான். இதை பார்த்திங்கன்னா நல்லா அந்த மாதிரி பிங்க் கலர் ரொம்ப லைட்டாக இருக்க மாதிரி லைட் பிங்க் கலர் வந்ததுக்கப்புறம் இப்போ நார்மலாக நம்ம எப்படி தோசை ஊற்றுவோமோ அந்த மாதிரி தான் தோசை ஊற்ற வேண்டியதுதான். ஊற்றிட்டு திருப்பி போட்டு எடுக்க வேண்டியதுதான். இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா டிசைனாக என்ன தோசை வேணாலும் செஞ்சுக்கலாம். இந்த தோசை பார்த்தோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். நம்ம நார்மலாக செய்கிறது தானே, அதுவும் நல்லா வாசனையாக இருக்கும். இதே பார்த்தோம் அப்படின்னா இட்லி மாவு நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கு பதில் பார்த்தோம் அப்படின்னா வெறும் அரிசி மாவு மட்டும் அரைச்சிட்டு அதை வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பூ அரைச்சோம்ல அந்த மிக்ஸோட வேணாலும் கலந்துக்கலாம். அது கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும். அதுக்கு பதில் நம்ம வந்து இந்த தோசை மாவுலேயே மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து இன்னும் சாஃப்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்